வந்து பாண்டி, என் பேர் பாண்டி. ஆனால் என்னை கூப்பிட்ற ரஜினி பாண்டி கூப்பிட்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு மாற்றி பயங்கர வெறியனா இருந்தேன். பக்கா வெறியன, ரஜினா நான் தான் அப்படின்ற மாதிரி. எவந்து யாராவது கூட்டாலும் திரும்ப ரஜினி மேடம் திரும்ப சூடு போட்டு விட்டாங்க. மாவீரன் படத்துக்கு போனதுக்கு சூடு போட்டு விட்டாங்க. மாவீரன் படத்துக்கு போனதுக்கு சூடு போட்டு விட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மனுஷன் தான் வலிக்க, இந்த மாவீரனை வலிக்க சொன்ன உடனே திரும்பி கை காலப்புறம் இழுத்து விட்டாங்க. அது இங்குள்ள ஜாபரு, சோலைராஜா, ரபிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஏரியா பகுதியில், காரப்பாளையம் பகுதியில், கோமஸ்பாளையன்ற பகுதியில் ரஜினி 12 பிறந்த நாள் ஏரியா ஜனத்துக்கே பிறந்த நாள் அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடுவோம். தீ குளிக்க விட மாட்டேன் சார், நான் ரஜினியை பார்த்தே ஆகணும், இல்லை சார் நான் தீ குளிச்சேன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேச போய் செக்யூரிட்டி என்னை எவ்வளோ தள்ளி பார்த்தேன். முடியாது, என்ன சார் சொல்றீங்க, நான் தீ குளிச்சுடுவேன் சார் சொல்லி நம்ம டீசல் இருந்துச்சு வண்டியில் எடுத்து டீசலை ஒட்டத்தை ஊற்றிட்டோம். ஊற்றி கேனோட போன பிறகு இருப்பா நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்தார். ரஜினி வந்தாரு, எங்களுக்கு பசியும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, எல்லாமே பறந்து போச்சு. நாங்க இருந்த காலையில டீ தண்ணி சாப்பிடா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மெட்ராஸ் யார் தெரியும், ரஜினி தவிர மெட்ராஸ் எங்களுக்கு யாருமே தெரியாது. ரஜினி தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அன்னைக்கு ரஜினி மட்டும் வராம இருந்துருச்சுங்க, சத்து மசன சத்து இருப்பேன். அந்த அளவுக்கு விருத்தாங்க எனக்கு. ரஜினி தான் எனக்கு உலகமே இருந்துச்சு. ஆனா எனக்கு ரஜினி மட்டும் அன்னைக்கு 30 வச்சு வரலனா கண்டிப்பா அன்னைக்கு மான ஊத்தி நான் செத்து இருப்பேங்க. மதுரையில ரஜினி பாண்டியன் ஒருத்தன் செத்து போயிருப்பான். அவங்ககிட்ட நான் காமிக்கின்ற விஷயத்தை கேட்டுங்களா, வெறித்தனம் தான் எனக்கு, வேற எதுவுமே கிடையாது. ரஜினி பச்சை ஒரு தடவை குத்துவோம், அது சரியா தெரியாதுங்க. திரும்ப இன்னொரு குத்துவும் சொல்லி குத்துவேன், திரும்ப இன்னொரு குத்து அள்ளி தெளித்து ரத்தம் ஓரளவுக்கு குத்துவேன். ஏன்னா எழுத்தெல்லாம் கிளியரா தெரியுன்றதுக்காக அந்த அளவுக்கு குத்தி நான் அந்த அளவுக்கு ரஜினி கிறுக்கனா இருந்தேன். உடம்பே குத்திக்கிட்டு இருந்தேன். இந்த கையில இருக்கு ரஜினி பச்சை, இந்த கையில இருக்கு. பாப்பா படம் வந்து ஆன்மீக அரசியலான படம் தான், ஆனா படம் ஓடல. இன்னைக்கு இவர் வந்து ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் பண்றாரு. எப்படி சாத்தியப்படும், எப்படி எடுத்துக்கிற முடியும்? நம்மளே கொஞ்சம் சில விஷயம் யோசிச்சு பார்ப்போம். அதெல்லாம் இங்க வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை எடுத்துக்க முடியாது. இவர் தேவையான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம், இவர் அரசுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியா வரன்றது, அப்ப வரமாட்டேன்றது. ஆனா இன்னைக்கு இவர் முழுக்க இறங்கி நிக்கிறது வந்து பிஜேபியோட ஆதரவாளா தான் நிக்கிறாரு. இவரா சுவச்ச வந்து நிக்க கிடையாது. இப்போ ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க இன்னைக்கு இவரோட விஷயமே இன்னைக்கு வெளியே டோட்டலா மாறுது. அத்துவான விஷயம் பேசுறதுக்கு இன்னைக்கு பிஜேபியோட ஆதரவு வந்து நிக்கிறதுக்கு இப்ப வந்து ரஜினி வந்து முழுக்க பிஜேபி ஆளுங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரஜினி எவ்வளவு முட்டாள்தனமா இருந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். இன்னொரு விஷயம், நான் ரொம்ப முழுக்க நான் திருந்திட்டேன். எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்றம் நான் திருந்திட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க திருந்த பாருங்க, இல்லையா நாசமா போங்க.